ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி தக்காளி சட்னி செய்யறதை நம்ம பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, கோதுமை தோசை இதுக்கெல்லாம் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டோடு அது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். நான் கடுகு நான் வெறும் கடுகு வச்சுருக்க மாட்டேன், கடுகு கலப்பு வச்சுருப்பேன். கடுகு கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் எல்லாம் கலந்து வச்சுருப்பேன். ஸோ அந்த கடுகு நான் போடுறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்திருக்க எண்ணெய் கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர், அந்த மனம் எல்லாம். அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அந்த பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன எப்போ போடுறேன்றது மேலே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கியிருக்கு, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி ஆட் பண்ணுங்க. நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்துருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி. இந்த தக்காளி சட்னி செய்யறதுக்கு தக்காளி நல்லா பழுத்து இருந்தால், நல்லா ரெட் கலரில் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கி அந்த தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த பச்சை வாசம், அந்த பொடியெலாம் போட்டதோட பச்சை வாசம்லாம் போகும். அப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அதை நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கி இப்போது தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா தக்காளி சட்னி இப்போ ரெடியாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, கோதுமை தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே பிளஸ்ட்.